வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு உள்ளூரில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். உண்மையாகவே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. இன்றைக்கி காலையில் எப்போவுமே நமக்கு ரெகுலராக சிலிண்டர் வந்துடும். ஆனால் இன்றைக்கி காலையில் இருந்து இப்போ வரைக்கும் சிலிண்டர் வரல. நேற்று நைட்டே எங்களுக்கு இன்ஃபார்ம் கிடச்சிருச்சு சிலிண்டர் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அதை இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிலிண்டர் வந்தால் தான் நாங்கள் வியாபாரமே பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹோட்டலில் எப்படின்னா சிலிண்டர் வச்சு தான் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. முன்ன ஒரு காலம் இருந்துச்சு, விறகு அடுப்பு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே சிலிண்டர் தான். வீட்டு பயன்பாடாக இருந்தாலும் சரி தான், நமக்கு கடையோட பயன்பாடாக இருந்தாலும் சரி தான். சிலிண்டர் இல்லாமல் போச்சுன்னா நாங்கள் கடையை மூட வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. விறகுல பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே விறகுல மாறவும் முடியாது டக்குன்னு. சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா சிலிண்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் விறகுலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால 1-2 ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் விறகுல சிலிண்டரில் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ சிலிண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிரமம். அதுக்காக தான் சொல்கிறேன், விலை ஏறாமல் இப்போ என்ன விலையில் போயிட்டு இருக்கோ அதே கிடைச்சதுன்னா எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்கும். விறவெடுப்புன்ற கான்செப்டுக்கு போகிற நிலைமைக்கு கட்டமைப்பு இல்லை கடையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய கான்செப்டில் சின்ன சின்ன ஹோட்டல் வச்சுருக்கும்போது விறவெடுப்புக்கு போக முடியாது. இந்த பழைய ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் இடம் இருந்ததுன்னா, இடம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து ரன் பண்ணும்போது விறவெடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விறவெடுப்புன்ற கான்செப்ட்டுக்கு கஸ்டமரும் போக முடியும், இப்போ லேபர்ஸே போக முடியாது உள்ள. இப்போ எல்லாம் கேஸுக்கு யூஸ் டேபிள் பழகிட்டாங்க. சின்ன இடம், சின்ன அடுப்பு, கிச்சன் வச்சுருக்கோம். இப்போ விறவெடுப்புன்றது சாத்தியம் இல்லை. எங்களுக்கு இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமானதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் மறுபடியும் விறகு அடுப்புக்கு மாறணுன்னா ரொம்ப கஷ்டம். அடுப்பு வாங்கி விறகு வாங்கி எங்களால் சமாளிக்க முடியாது. நாங்கள் கிரிவலம் பாதையில் தான் கடை வச்சுருக்குறோம். கிரிவலம் வர பௌர்ணமிக்கு மற்ற டைமில் தான் எங்களுக்கு கிரிவலம் வர்றவங்க தான் சாப்பிடவே அதிகமாக வராங்க. சிலிண்டர் நேற்று கேட்டோம், இன்றைக்கி வரையும் சிலிண்டரே தரல. சிலிண்டர் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எங்களால் சமாளிக்கவே முடியல. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.